வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் செய்ய போகிறது தேங்காய் ரோலு. அது மைதா மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருளுங்க: தேங்காய் அரை முடி, மைதா மாவு அரை கிலோ, சர்க்கரை 1/4 கிலோ, 4 ஏலக்காய், 3 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது சீக்கிரமாக இது செய்து கொடுத்துடலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகிட்டு. இது மிக்ஸ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். அரை கிலோ மைதா, உப்பு கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட வேணாம். உப்பு, அப்புறம் தண்ணி. தண்ணி நம்ம தோசை மாவுக்கு கலக்கிற அளவுக்கு கலக்கினா போதும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போடணும். அப்போ தான் ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். தோசை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த தள்ளி வச்சுட்டு நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணலாம். சர்க்கரை தேவைக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூனு. அது என்னன்னாக்கா ஜாஸ்தி ஸ்வீட் வேணுன்றவங்களுக்கு ஜாஸ்தி போட்டுக்கலாம். 4 ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம். ஏலக்காய் இடிச்சாச்சு, எடுத்து போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் தோல் வேணாதவங்க ஏலக்காய் தோல் எடுத்து போட்டு உள்ளார உள்ளது மட்டும் போடுங்க. நான் இது ஏலக்காய் தோலோடு போட்டிருக்கிறேன். கலக்கி வச்ச மாவு தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம். டேஸ்டியான ஸ்வீட் கோகோனட் ரோல் ரெடி. நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள்.